துணியின் மிளகாய் பஜ்ஜி ஹோட்டல். பறவைங்களோட ஊர்ல அப்பதான் குளிர்காலம் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. வயல்ல விளைச்சல் அறுவடை நேரங்கிறதுனால விவசாயம் வேலையும் கூட கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதனால அந்த கிராமத்துல வாழ்ற பறவைங்களுக்கு புதுசா செய்யறதுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்கல. தினமும் சும்மாவே இருக்கிறது அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. துணிக்குருவி கிடைச்ச இந்த நேரத்தை எப்படி செலவிடலாம் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. தினமும் காலையில எழுந்திருக்கிறது, வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிக்கிறது, அதுக்கப்புறமா வெளியில போய் அவளுடைய தோழிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படியே நேரத்தை அவ ஓட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணிக்கு ஏதாவது சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் வெளியில குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல துணிக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அப்போ துணி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, இந்த குளிர்காலத்துல எல்லாருக்குமே ஏதாவது சூடா காரமா சாப்பிடணும்னு தோணும்ல. நம்ம தோட்டத்துல தான் விளைஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, நாம ஏன் அதை வச்சு மிளகா பஜ்ஜி வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது? நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நாம சின்னதா ஒரு மிளகா பஜ்ஜி ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா? அதை கேட்ட புஜ்ஜி குருவி ரொம்பவும் ஆச்சரியமா, என்னது ஹோட்டலா? அம்மா, ஹோட்டல்னா சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? காலையில எழுந்திருக்கணும், தேவையானது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். அது என்னால முடியாதுமா. எனக்கு காலையில நல்லா தூங்கணும். நீ வேணும்னா ஹோட்டல் வச்சுக்கோ. நான் வந்து நீ எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா செஞ்சது டேஸ்ட் கரெக்டா இருக்கா இல்லையா, உப்பு காரம் பத்தலையான்றத சொல்றேன். நான் வேணும்னா டேஸ்டிங் ஆஃபீஸரும் உன் ஹோட்டல்ல இருக்கேம்மா. சரி, நீ டேஸ்டிங் ஆஃபீஸராகவே இரு. ஆனால் கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கஸ்டமர்ஸை அட்டென்ட் பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறது, இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும். அதை கேட்ட புஜ்ஜி சந்தோஷமா, ஓ பணத்தை ஈன்றதுன்னா எனக்கு ஓகே தான், கஸ்டமர்ஸை கூட அட்டென்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த அடுப்பு பக்கத்தில் மட்டும் என்ன வர சொல்லாதம்மா. அந்த அனலுக்கு எனக்கு ரொம்ப வேர்க்கும், என் ரெக்கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும்ல. சரிம்மா இளவரசி, முதல்ல நீ நம்ம தோட்டத்துக்கு போய் நல்லா விளைஞ்சிருக்கிற மிளகாவை பறிச்சுக்கிட்டு வா. அதுக்குள்ள தேவையானது எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் காலையில துணிக்குருவி ரொம்பவும் உற்சாகமா எழுந்திருச்சா. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேபிள போட்டு அது மேல அழகா கிளீனா இருக்கிற ஒரு வெள்ளை துணியையும் போட்டு வச்சா. ஒரு பக்கம் அடுப்பு வச்சு அதுக்கு மேல பெரிய இரும்பு கடாயை வச்சா. அதுக்கப்புறமா தட்டு, இந்த பக்கம் மாவு, அதுக்கு தேவையான காரம் மஞ்சள், இது எல்லாத்தையுமே ரெடியா வச்சுட்டா. துணி அவ மனசுக்குள்ள, இன்னைக்கு நான் புது வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிற. புஜ்ஜி குருவி ஒரு சின்ன அட்டையில துணி ஸ்பெஷல் சுட சுட மிளகா பஜ்ஜி அப்படின்னு ஒரு போர்டு போட்டு எடுத்துட்டு வந்து வச்சா. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, போர்டு எப்படி இருக்கு? என் கையெழுத்து நல்லா இருக்குல்லம்மா? ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? துணிக்குருவி கடலை மாவுல கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, சோடா மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மாவை கலந்து அதுல பச்சை மிளகாவை முக்கி எடுத்து அதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சா. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போதே அந்த பஜ்ஜியோட வாசம் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. முதல் நாள் துணிக்குருவி சுட சுட பஜ்ஜியை செஞ்சு வச்சுட்டு கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு யாருமே அந்த பக்கம் வரல. குளிர் அதிகமா இருக்கிறதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால பஜ்ஜி வாசமும் அவங்களுக்கு தெரியல. மதிய நேரம் சிச்சு காக்கா அந்த பக்கமா வந்துச்சு. எப்பவுமே யாரையாவது ஏதாவது சொல்லி இலவசமா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறது தான் சிச்சுவோட வேலை. துணியோட கடைக்கிட்ட வந்த உடனேயே சிச்சு காக்கா, என்ன துணி, புது வியாபாரமா? பஜ்ஜி வாசம் நல்லா இருக்கு, ஆனா இந்த நேரத்துல யார் பஜ்ஜி சாப்பிடுவாங்க? சிச்சு, இந்த குளிர்காலத்துல எப்பவுமே குளிரா இருக்கும்ல, சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வா, வந்து உட்காரு, நான் உனக்கு சூடா பஜ்ஜி போட்டு கொடுக்கறேன். அப்போ உடனே சிச்சு காக்கா அதோட பேக்கெட் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்படியா, ஒரு பிளேட் எவ்வளோ? 10 ரூபாவா? என்கிட்ட காசு இல்லையே, வீட்டுல பழைய சோறு இருக்கு, நான் அதையே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஓப்பனிங் அப்படிங்கறதுனால ஃப்ரீயா கொடுத்தனா எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டும் பாப்பேன். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு தானே வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன் சிச்சு, முதல் நாள் ஃப்ரீயா எப்படி கொடுக்க? டேஸ்ட் நல்லா இருக்கும், நான் கேரண்டி கொடுக்குறேன், வேணும்னா வாங்கி சாப்பிடு. அதை கேட்டு சிச்சு காக்கா, சரி சரி, அப்போ இன்னொரு நாள் வரேன், இப்போ என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு சின்ன காக்கா பன்னு கிளி 2 பேரும் அந்த பக்கமா வந்தாங்க.
அவங்களுக்கு அந்த பஜ்ஜியோட வாசம் வா வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. 2 பேருமே உடனே அந்த கடைக்கிட்ட போனாங்க. அட, மிளகா பஜ்ஜி ஆண்டி, எனக்கு இப்பவே மிளகா பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு அம்மா எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கெட் மணியே கொடுக்கல. நாளைக்கு பணம் கொடுக்கறேன், எனக்கு ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி மட்டும் தரீங்களா? அப்ப சின்ன பன்னுவை எடுத்து, டேய் பன்னு, இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்டா. காசு இல்லாம கடன் கேக்குறதும் தப்பு. வா, வீட்டுக்கு போனா அம்மா ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. பன்னுவும் வேற வழி இல்லாம, சரிடா ஆண்டி, நாளைக்கு நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன். அப்போ உங்ககிட்ட நான் மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. துணிக்குருவி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா யாராவது வருவாங்க, வெளியே கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. சாயந்தரம் நேரமும் ஆச்சு. செஞ்சு வச்சிருந்த பஜ்ஜி எல்லாமே ஆறி போச்சு. பாவம் துணியோட மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி மிச்சமான பஜ்ஜி எல்லாத்தையுமே 2 பேரும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் அதைத்தான் சாப்பிட்டாங்க. ஆறி போயிருக்கிற பஜ்ஜிய சாப்பிட முடியாம புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, பஜ்ஜி நல்லா இல்ல, சப்புன்னு சில்லுன்னு இருக்கு. சுட சுட இருக்கும்போது வந்த வாசம் கூட இப்ப வர மாட்டேங்குதுமா. யாரும் வந்து வாங்கி சாப்பிடவும் இல்ல. இப்படியே இருந்தா நாம எப்படிமா வியாபாரம் பண்றது? துணிக்குருவி ரொம்ப சோகமா, என்ன பண்றது புஜ்ஜி, வியாபாரம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு குளிர் கொஞ்சம் கம்மி இல்லையா, அதனாலதான் யாரும் சரியா வந்து வாங்கி சாப்பிடல நினைக்கிறேன். நாளைக்கு குளிர் எப்படியும் அதிகமா இருக்கும், நாளைக்கு பார்க்கலாம். சரிம்மா, நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அவங்க வரும்போது அவங்க அப்பா அம்மாவே கூடவே கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொல்றேன். சில நாள் இப்படியே தான் போச்சு. துணி வியாபாரத்தை நிப்பாட்டல. தினமும் காலையில பஜ்ஜி போட்டு கடையை திறந்து வச்சிடுவா. ஆனா ஒரு நாளைக்கு 1 பிளேட் 2 பிளேட் வியாபாரம் ஆகுறதே கஷ்டமா தான் இருந்துச்சு. துணி செலவு பண்ற பணம் கூட அவளுக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனாலும் அவ அந்த வியாபாரத்தை அப்படியே தான் நடத்திக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல குளிர் ரொம்பவும் அதிகமாச்சு. மேகங்கள் எல்லாமே அப்படியே ஆகாயத்தை மூடி மறைச்சிடுச்சு. சூரியன் வெளியில எட்டி பார்க்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். பறவைங்க எல்லாருக்குமே குளிர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால யாரும் வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு குளிர் அதிகம் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் சூடா காரமா ஏதாவது சாப்பிடணும் போலதான் தோணுச்சு. இந்த குளிர தங்கிக்கணும்னா ஏதாவது சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துலதான் துணி அவளுடைய கடையில சுட சுட பஜ்ஜிய போட ஆரம்பிச்சா. உடனே அதோட வாசம் அந்த ஊர்ல இருந்த எல்லார்கிட்டயும் போச்சு. அப்ப அவங்க, ஐயோ, இன்னைக்கு குளிர் தாங்கவே முடியல. சொல்ல போனா குளிர்ல நாம எல்லாரும் உறைஞ்சிடுவோமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இந்த நேரத்துல அந்த துணி பஜ்ஜி சுடுறா. சுட சுட ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும்ல. ஆமா மஹி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த நேரத்துல சமைக்கிறதுக்கும் கூட சுத்தமா பிடிக்கல. சரி வாங்க, போய் துணியோட கடையில அந்த பஜ்ஜிய சாப்பிட்டு தான் பார்க்கலாம். அப்படி எல்லாருமே துணியோட கடைக்கிட்ட போனாங்க. அங்க சிச்சு காக்கா, குஹுவாத்து, சோட்டு கிளி, மஹிகளுக்கு, லூசிபுரா எல்லாருமே வந்து கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவருடைய கடைக்கு வந்திருக்கிற அத்தனை கஸ்டமர்ஸ பார்த்து துணிக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு அந்த நேரம் கொஞ்சம் பதட்டமாவும் இருந்துச்சு. அவ வேக வேகமா மாவை கலந்து பஜ்ஜிய சுட சுட போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜி குருவி அவங்க எல்லாரையும் பார்த்து சத்தமா, வாங்க எல்லாரும் வாங்க, நல்ல சூடான மிளகா பஜ்ஜி. இந்த குளிர்ல இதை சாப்பிட்டீங்கன்னா குளிரே தெரியாது. வந்து எல்லாரும் இப்படி கியூல நில்லுங்க, உங்க எல்லாருக்கும் நான் பஜ்ஜி கொடுக்கறேன். எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கு. சிச்சு காக்கா குளிர்ல நடுங்கிக்கிட்டே, டோனி, எனக்கு 2 பிளேட் கொடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 10 ரூபாவோ 20 ரூபாவோ. சாப்பிடலன்னா உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. சூடா ஏதாவது சாப்பிடணும், சீக்கிரமா 2 பிளேட் கொடு. துணி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, குடுக்கறேன் சிச்சு, இரு, சுட சுட செஞ்சு கொடுக்கறேன். ஆனா முதல்ல வந்தது நானாச்சே. சிச்சு, கியூல பின்னாடி நில்லு. டோனி, எனக்கு 4 பிளேட் பஜ்ஜி கொடு. இந்த குளிருக்கு 1 பிளேட் பஜ்ஜி எல்லாம் வேலைக்கு ஆகாது. 4 பிளேட் பஜ்ஜியாவது சாப்பிட்டாதான் கொஞ்சம் கேக்கும். அப்போ பன்னு அங்க பணத்தை எடுத்துட்டு வந்து துணி கிட்ட, ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு பாக்கெட் மணி கொடுத்திருக்காங்க. எனக்கு 2 பிளேட் பஜ்ஜி வேணும். அதுல பொடிசா நறுக்குன கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொடுங்க. அப்படியே கூட கொஞ்சம் லெமனு, அப்படியே கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சீக்கிரமா போட்டு கொடுங்க. பன்னு, மிளகா பஜ்ஜி அதிகமா சாப்பிட்டா வயிறு வலிக்குண்டா. துணி, அவனுக்கு 1 பிளேட் மட்டும் கொடு. எனக்கு மட்டும் 2 பிளேட் கொடு. எனக்கு ராத்திரிக்கு சமைக்கிற வேலை மிச்சம். துணி, எனக்கு இந்த குளிர்ல தொண்டை கட்டிக்கிச்சு, சரியா பேசக்கூட முடியல.
கொஞ்சம் சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு 4 பிளேட் பஜ்ஜியாவது கொடு, சரியா? துணிக்குருவி எல்லாருடைய ஆர்டரையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சுட சுட எல்லாருக்காகவும் பஜ்ஜிய சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கஸ்டமர்ஸ்ட பணமும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பஜ்ஜி பிளேட்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. கஷ்டப்பட்டு அவளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி சிச்சுவை பார்த்து, என்ன சிச்சு ஆண்டி, இன்னைக்கு 10 ரூபாய் உங்களுக்கு அதிகமா தோணலையா? இந்த குளிர் தாங்க முடியாம 10 ரூபாய் இருந்த பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிட வந்துட்டீங்களா? புஜ்ஜி, பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா உயிர் போகாம இருக்கணும்ல. இந்த பஜ்ஜியை சாப்பிட்டாதான் உயிர் பொழைக்குவேன்னு எனக்கு தோணுது, அதான் வந்தேன். மதிய நேரம் ஆகும்போதே துணி போட்டு அந்த பஜ்ஜி எல்லாமே காலி, மாவு எல்லாமே காலியா இருந்துச்சு. ஆனா அப்பவும் சில பேர் வந்து எங்களுக்கு மிளகா பஜ்ஜி வேணும்னு ஆசையா கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நான் வச்சிருந்தது எல்லாமே தீந்து போச்சு. வீட்ல மாவும் இல்ல. நாளைக்கு காலையில வாங்க, சுட சுட பஜ்ஜி போட்டு தரேன். நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஜ்ஜிய நான் கூடவே ஃப்ரீயாவும் கொடுக்குறேன். அதுக்கு சில பேர், நாளைக்கு கண்டிப்பா எங்களுக்கு நீங்க பஜ்ஜி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா பாத்தியா, இன்னைக்கு நம்ம பிசினஸ் எவ்வளவு நல்லபடியா நடந்துச்சுன்னு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் போர்டு எழுதி போட்டேன், நான் தான் காசு வாங்கினேன், நான் தான் எல்லாருக்குமே சப்ளை பண்ணேன். என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணுமா? உண்மைதான் புஜ்ஜி, நீ இல்லைன்னா அம்மா தானியா என்ன பண்ணிருப்ப? நீ இருந்ததுனாலதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு. முதல் நாள் வியாபாரம் நடக்கலைன்னு நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு இருந்தோம்னா இந்த வெற்றி நம்ம வந்து சேர்ந்திருக்காது இல்லையா? அதனாலதான் எப்பவுமே வியாபாரத்துல பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா குளிர்காலம் முழுக்க துணியோட மிஸ்டி பஜ்ஜி ஹோட்டல் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சுது. தினமும் சாயந்தர நேரம் குளிர் அதிகமா இருக்கிற அந்த நேரத்துல பறவைங்க எல்லாருமே துணியோட ஹோட்டல் முன்னாடி தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு பிளேட்டு 2 பிளேட் இல்ல, ஆளுக்கு 4-5 பிளேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால துணிக்கும் புஜ்ஜிக்கும் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. துணிக்குருவிக்கு பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சது. அவ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வியாபாரம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே நமக்கு லாபமும் வராது, எடுத்த உடனே நாம சம்பாதிக்கவும் முடியாது. ஆனா அதுக்காக நாம வியாபாரத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த வியாபாரத்தை முடிஞ்ச வரைக்குமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அந்த வியாபாரத்துல வெற்றி நம்மள வந்து சேரும். குளிரில் வெளியில் படுத்து தூங்கும் புஜ்ஜிக்குருவி. பறவைங்களோட கிராமத்துல குளிர்காலம் வந்துருச்சு. ராத்திரி நேரம் சொல்லவே வேண்டாம், குளிர் தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த குளிர் புஜ்ஜிக்குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா இந்த 3 பசங்களுக்கு ஒரு புது விளையாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் 3 பேருமே மதிய நேரம் ஊர் எல்லையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு குளிரா? எனக்கெல்லாம் குளிரை பத்தி கவலையே இல்ல. வெயிலும் குளிரும் எல்லாம் ஒண்ணுதான். வேணும்னா இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் வெளியவே படுத்து காட்டுறேன். அப்போ பன்னு, ஆமா ஆமா, நீ நல்லாதான் படுத்து தூங்குவேன். உங்க அம்மா சிச்சு காக்கா வந்து என் பையன் படுத்திருக்கான்னு பெட்ஷீட்டை போத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், தைரியம் அப்படின்னா எந்துதான். நான் கிளியா இருந்தாலும் தைரியத்துல புலி. என்ன இந்த குளிர் எதுவுமே பண்ண முடியாது. போதும் போதும், நீங்க 2 பேரும் நிறுத்துறீங்களா? நான் துணியோட பொண்ணு. நான் வேணும்னா 3 நாள் குளிர்ல படுத்து தூங்குவேன். என் முன்னாடி இந்த குளிர் என்ன, யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணா பாக்குறீங்களா? நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க. என்னது, அம்மா ரொம்ப குளிர் எடுக்குது, இன்னொரு போர்வைய போத்துங்கன்னு சொல்ற நீயா வெளிய படுத்து தூங்குவ? ஜி, நீ வார்த்தையில சொல்றது மட்டும் இல்ல, தம் இருந்தா நீ அத செஞ்சு காட்டு பாக்கலாம். இதெல்லாம் காட்டுறதுக்கு என்ன இருக்கு? சரி, நம்ம 3 பேர்ல யாரு தைரியசாலின்னு காட்டட்டுமா? சரி, எப்போ இன்னைக்கே நம்ம போட்டிய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு நாள் வெளியே படுத்து தூங்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாருமே வீட்டுக்குள்ள போக கூடாது. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஊரோட சிங்கம். நான் இந்த போட்டிக்கு ரெடி. அப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம வெளியே படுத்து தூங்கும் போது வீடியோவை ஆன் பண்ணி வைக்கணும். அப்பதானே யாரு தூங்குறாங்க இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீ சொல்றது எனக்கு டபுள் ஓகே. நல்ல ஐடியா. இன்னைக்கு நான் தான் முதல்ல குளிர்ல வெளியே தூங்குறது. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா சின்ன காக்கா மெதுவா கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தான்.
வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. குளிர்ல நடுங்கிக்கிட்டே, சொல்ற மாதிரி இல்லப்பா, உண்மையிலேயே இந்த குளிரால வெளியே தூங்கவே முடியாது. சொல்ற மாதிரி இல்ல, ரொம்ப குளிருது. சின்ன காக்கா வெளியில வந்து போன்ல ரெக்கார்டிங்க ஆன் பண்ணிட்டு அத பக்கத்துல வச்சுட்டான். கைத்து கட்டுல சின்னதா ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தலகாணிய வச்சுக்கிட்டு குளிர்லயே படுத்துக்கிட்டான். அவன் அந்த கேமராவை பார்த்து, புஜ்ஜி, பன்னு, பாத்தீங்களா என்னோட தைரியத்தை? எனக்கு குளிர் ஒன்னும் இல்ல. அப்படி ஒரு 10 நிமிஷம் இருந்தான். சின்ன காக்காவால இருக்கவே முடியல. பல்ல எல்லாமே உறைஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. ஐயோயோ, இந்த குளிருக்கு ரத்தம் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்குது. போட்டியில ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன காக்கா அங்கிருந்து எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா கேமராவை ஆஃப் பண்ண மறந்துட்டான். வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில 3 பேரும் பாத்துக்கிட்டப்போ சின்னு ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, நான் நைட்டு முழுக்க குளிர்லயே தூங்குனேன். அப்படியா? அப்ப நான் உண்மை இருந்த வீடியோ காட்டு. சின்ன காக்கா ரொம்பவும் தைரியமா அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை எடுத்து காட்டினான். அதுல அவன் வெளியில வந்து படுக்கிறது, இந்த குளிர் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொல்றது, அதுக்கப்புறமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள ஓடுறது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. டேய், என்னடா இது? எனக்கு குளிர்ல நல்லா தூங்குனேன்னு சொன்ன, பார்த்தா 10 நிமிஷத்துல எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடி இருக்கேன். டேய், எங்களை ஏமாத்தணும்னு பாக்குறியா? நீ போட்டில இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கேடா. இன்னைக்கு நைட்டு பாரு நான் எப்படி படுத்து தூங்குறேன்னு. புஜ்ஜி, இல்ல இன்னைக்கு நான் தான். என்னோட தைரியத்தை நீ பார்த்தேனா அதுக்கப்புறம் என் முன்னாடி நீ நிக்க கூட முடியாது. அடுத்த நாள் ராத்திரி நேரம் பன்னு கிளி சின்னவை விட ரொம்பவும் தைரியமா போர்வைய போத்திக்கிட்டு அவன் அந்த கேமராவை பார்த்து, சரி, வீடியோ ஸ்டார்ட். ஆய் சின்னோ, ஆய் புஜ்ஜி, பாத்தீங்களா என்னோட தைரியத்தை? நான் எவ்வளவு தைரியமா குளிர்ல படுத்திருக்கேன் பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி பன்னு படுத்துட்டான். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. பன்னு நல்ல ஆழமான தூக்கத்துல இருந்தான். அப்பதான் நடுராத்திரியில தண்ணி தாகம் எடுத்து சோட்டுக்கிளி தண்ணி குடிக்க எழுந்திருச்சப்போ வீட்டு வாசல்ல யாரோ படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அட, யாரது என் வீட்டை திண்ணையில படுத்திருக்கிறது? திருடனோ? வரேன். சோட்டுக்கிளி கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு மெதுவா கதவை திறந்துக்கிட்டு யாருடான்னு வெளியில வந்து பார்த்தா படுத்துக்கிட்டு இருந்தது அவளுடைய புள்ள பன்னு. பன்னுவை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஐயோ பன்னு, நீயா? ஏண்டா இந்த குளிர்ல வெளியே படுத்திருக்க? வாடா வீட்டுக்குள்ள போலாம். அப்போ பன்னு தூக்க கலக்கத்துல, என்ன போட்டி புஜ்ஜி வீடியோ? போட்டி இல்ல, கீட்டி இல்ல. ஜரம் வந்தா என்னடா பண்றது? வாடா உள்ள போலாம். அப்படின்னு சொல்லி சோட்டு பன்னுவை வீட்டுக்குள்ள தரன்னு இழுத்துக்கிட்டு போனான். ஆனா அந்த கேமரா மட்டும் அங்கேயே நின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அவங்க 3 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. பன்னு, நீ கூட வீடியோவை காட்டு. பன்னு கொஞ்சம் தயக்கத்தோட தான் அந்த போனை கொடுத்தான். பன்னு போய் படுத்து 2 மணி நேரம் நல்லபடியா தூங்கிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா சோட்டுக்கிளி வெளியில வந்து அவனை திட்டி அடிச்சு வீட்டுக்குள்ள தரன்னு இழுத்துக்கிட்டு போனதை அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அப்போ அவங்க பன்னு கிட்ட, டேய் பன்னு, சிங்கக்குட்டின்னு சொன்ன, உங்க அம்மா கூட நாய்க்குட்டி மாதிரி போய்கிட்டு இருக்கேடா. டே பன்னு, இப்ப மிச்சமா இருக்கிறது நம்ம புஜ்ஜி மட்டும்தான். புஜ்ஜியாவது தைரியமா குளிர்ல தூங்குறாளா, இல்ல அவங்க அம்மா கிட்ட அம்மா குளிருதுன்னு எந்திரிச்சு ஓடுறாளா பாக்கலாம். புஜ்ஜி ரொம்ப கோவமா, டேய், என்னை பத்தி அப்படியெல்லாம் பேசாதடா. நான் இன்னைக்கு குளிர்ல வெளியே படுத்து தூங்கி சிங்கக்குட்டின்னு ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமாடா? நான் ஒன்னும் திருடி மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போய் படுத்து தூங்க மாட்டேன். எவ்வளவு தைரியமா வீட்டு வாசப்படியில படுத்து தூங்குறேன்னு பாருங்க. சரி புஜ்ஜி, அவ்வளோ நம்பிக்கையா சொல்றல, பார்க்கலாம் விடு புஜ்ஜி. அன்னைக்கு ராத்திரி புஜ்ஜி குருவி ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா. அவ அவங்க அம்மா துணிக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு துணிக்குருவி வயல்ல நிறைய வேலை இருந்ததுனால அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சோர்வாதான் வீட்டுக்கு வந்திருந்தா. உடம்பெல்லாம் வலியா இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சதும் துணி தூங்கிட்டா. அப்போ புஜ்ஜி அத பார்த்து, அம்மா நல்லா படுத்து தூங்குறாங்க, இதான் சரியான நேரம். புஜ்ஜி மெதுவா போர்வை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டா. ஆனா யாரும் செய்யாத ஒரு வேலைய அவ செஞ்சா. அவ வெளியில வந்த உடனே வெளியில இருந்து வீட்டோட கதவை தாழ் போட்டா. இன்னைக்கு நான் ரொம்ப தைரியமா வெளியே படுத்து தூங்க போறேன். வீட்டு வாசலுக்கு போட்டிருக்கேன்.
அம்மா எந்திரிச்சு வெளியே வரவே முடியாது. நான் தான் எந்திரிச்சு கதவை திறக்கணும். புஜ்ஜி அவளுடைய போனை எடுத்து வீடியோ ரெக்கார்டிங்க ஆன் பண்ணா. டே பன்னு, சின்னு, பாத்தீங்களாடா இந்த புஜ்ஜியோட தைரியத்தை? சரி பாய், குட் நைட், காலையில பார்க்கலாம். புஜ்ஜி குருவி போர்வைய போத்திக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சா. முதல்ல குளிர் அவளை கஷ்டப்படுத்தினாலும் கூட அவ தோக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவளை தூங்க வச்சுது. புஜ்ஜி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி பாவம் வயல்ல கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு வந்த துணியும் கூட வெளியில தாள் போட்டிருக்கிறது, பொண்ணு வெளியில இருக்கிறது தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆச்சு. புஜ்ஜி குருவி எழுந்திருச்சா. குளிரான ராத்திரி எல்லாம் அவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட ஜெயிச்சோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவகிட்ட இருந்துச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், காலையில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா. அவங்க அம்மா பக்கத்துல படுத்துக்கலாம் அப்படின்னு. அது வரைக்குமே துணிக்குருவி தூங்கிக்கிட்டே தான் இருந்தா. எதுவும் தெரியாத மாதிரி புஜ்ஜி அவங்க அம்மா பக்கத்துல போய் படுத்துட்டா. காலையில ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா சின்ன காக்காவும் பன்னு கிளியும் புஜ்ஜியோட வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தப்போ புஜ்ஜி வெளியில இருக்கல. பாத்தியாடா பன்னு, நான் சொல்லல, இவ நைட்டே எந்திரிச்சு போயிருப்பா. அப்படியா? சரிவா உள்ள போய் பார்க்கலாம். அதுக்குள்ள துணிக்குருவி எழுந்திருச்சு வெளியில வந்துட்டா. அவளுக்கு பின்னாடியே புஜ்ஜி குருவியும் எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்னங்கடா இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? நான் ஜெயிச்சிருக்கிறத பார்க்கணும்னு வந்தீங்களா? ஆமா ஆமா, நீ நைட்டு முழுக்க வீட்டுக்குள்ள தானே படுத்து தூங்குன. புஜ்ஜி பெருமையா அந்த போனை எடுத்துக்கிட்டு சொல்றத உண்மையா பொய்யான்னு நீங்களே பாருங்க. அந்த வீடியோல புஜ்ஜி போனை ஆன் பண்றது, அதுக்கப்புறமா பேசிட்டு அங்கேயே படுத்து தூங்குறது, நடுவுல எங்கேயுமே அவ எழுந்திருக்கவே இல்ல. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ வீட்டுக்குள்ள போறது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அட பரவாயில்லையே, உண்மையிலே நைட்டு முழுக்க நீ வெளியே தான் இருந்திருக்க. புஜ்ஜி, நீ கிரேட் புஜ்ஜி, நீ ஜெயிச்சிட்ட. நீ தான் உண்மையான சிங்கக்குட்டின்னு நிரூபிச்சிட்ட. அப்படி ரெண்டு பேரும் வாய் நிறைய புஜ்ஜிய புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவளும் ரொம்பவும் பெருமையா கொஞ்சம் இப்படி பேசும்போது, பாத்தீங்களாடா என்னோட தைரியத்தை? ஐயோ தலை. புஜ்ஜி குருவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அப்போ அது அங்க வந்து பார்த்த டோனி, அம்மா புஜ்ஜி, புஜ்ஜி என்னமாச்சு? எந்திரமா. ஆண்டி, தலை சுத்திச்சு போல. வாங்க ஆண்டி, முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். அப்படி டோனி, சின்ன, பன்னு 3 பேருமே புஜ்ஜிய வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் படுக்க வச்சாங்க. புஜ்ஜியோட உடம்பு எல்லாம் ஐஸா இருந்துச்சு. ஆனா ஜொரத்துல கொஞ்சம் அனலா இருந்த மாதிரியும் இருந்துச்சு. டோனி அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டா. அதே பதட்டத்தோட அவ அந்த ஊர்ல இருக்கிற லூசிபுரா டாக்டரை கூட்டிட்டு வரதுக்காக போனா. லூசிபுரா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு துணி கிட்ட இப்படி சொன்னாங்க. துணி, நீங்க கவலைப்படாதீங்க. நைட்டு முழுக்க வெளியே பனில இருந்ததுனால பயங்கரமான ஜுரம் வந்திருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், எல்லாமே சரியாயிடும். டேப்லெட் கொடுத்துருக்கேன்ல, 2-3 நாளைக்கு அது கொடுங்க, சரியாயிடுவா. என்னது, நைட்டு முழுக்க குளிர்ல இருந்தாளா? இல்லையே, நைட்டு முழுக்க என் பக்கத்துல இருந்தா படுத்து தூங்குனா. துணிக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல. லூசிபுரா புஜ்ஜிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ துணிக்குருவி கோவமா பன்னு, சின்ன 2 பேரையும் பார்த்து, என்னங்கடா நடந்துச்சு? உண்மை சொல்லுங்கடா. நீங்க 3 பேரை என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்களா? உண்மை சொல்றீங்களா இல்லையா? அப்போ பன்னு, சின்ன 2 பேருமே அவங்க என்ன போட்டி வச்சாங்க, அதுல புஜ்ஜி ஜெயிக்கிறதுக்காக ராத்திரி முழுக்க வெளியில படுத்துக்கிட்டு இருந்தது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே துணிக்கிட்ட விவரமா சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே கேட்ட துணிக்கு ரொம்பவுமே கவலையாயிடுச்சு. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவ கோவமா பசங்களை திட்டல, அழதான் ஆரம்பிச்சா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுறத பார்த்து பாவம் சின்ன பண்ணு கூட ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஐயோ புஜ்ஜி, விளையாட்டுத்தனமா போட்டி அது இதுன்னு உயிரை இழக்கிறதுக்கே முன்னாடி வந்துட்டியா? ஒரு 3 நாளுக்கு அப்புறமா புஜ்ஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாச்சு. அவ கவலையோட மெதுவா எழுந்துச்சு உக்காந்தா. அது வரைக்கும் இருந்த கவலை எல்லாமே துணிக்கு கோவமா மாறுச்சு. துணி ரொம்பவும் கோவமா, புஜ்ஜி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இப்படி உயிரை விடுற அளவுக்கு போயிருக்கியே, என்ன உனக்கு? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன், அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டேன், பாத்துக்கோ. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, ஏதோ போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அப்படி பண்ணிட்டேம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா என்ன. புஜ்ஜி முழுசா குணமானதுக்கு அப்புறமா அவளுடைய நண்பர்களை போய் பார்த்தா. டேய், இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்னா நீங்க எல்லாம் தோத்து போனதுதான்.
இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நானும் முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் அப்படியே இருங்க. ஆமாம் புஜ்ஜி, நீ மயங்கி விழுந்த உடனே நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஜி, இதுக்கப்புறம் நம்ம தைரியத்தை காட்டுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கையில எடுக்கிறது வேண்டாம் என்ன? அன்னையிலிருந்து 3 நண்பர்களும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விளையாட்டை விளையாடாம சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா அந்த குளிர்காலம் அவங்களால மறக்க முடியாத ஒரு நினைவா இருந்துச்சு.